சமையல். நாம இன்னைக்கு ஒரு ஸ்வீட்ஸா செய்ய போறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸி, உடனே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்ய முடியும். யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் வேணும்னா இந்த மிட்டாய் செஞ்சு கொடுத்துடலாம். இது பேர் வந்து குண்டு மிட்டாய், குண்டு ஸ்வீட். நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டுடலாம். நெய், சுகர் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த ஒரு சின்ன கப்பில் 1 கப் சுகர் போட்டுடலாம். வறுத்த உடச்சக்கல்ல இதை நான் பவுட்ரு பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த சுகர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுடலாம். அப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு, இது ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மில்கில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கலருக்காக. ஸோ இப்போ அதை உருட்டும் போது கலர் அழகாக வரும். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னா அப்படியே கூட நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் இந்த இதே போதும் பாருங்கள், கரெக்டாக வருது பிசைஞ்சு. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டோன்னா நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு கரெக்டாக வரும், நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு விட்டோம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த அளவே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துடக்கூடாது, அப்புறம் தண்ணி மாதிரி ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படியே பண்ணிவிடுங்க பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு ஒட்டாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அழகாக உருட்டிடலாம். ரொம்ப அழுத்தி உருட்டாமல் மெதுவாக பண்ணோம். இங்கே பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் நம்ம, எல்லா குண்டு மிட்டாயும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, குண்டு குண்டாக இருக்குது, அதனால தான் குண்டு மிட்டாய். இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பிஸ்தாவை எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ என்ன நட்ஸ் இருக்கோ அதை கூட நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். அதை எடுத்து வைக்கிறப்ப நமக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்வீட் ரெடி. ஸோ இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் யாராவது கெஸ்ட் திடீர்னு வந்துட்டால் கூட டக்குன்னு ஒரு ஸ்வீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் இது வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை டெய்லி இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது செய்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you, bye.